சுபைக்குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு PGTRB எக்ஸாம் 2025. இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய நமது சுபைக்குழு ஆசிரியர்கள் கவனத்திற்கு நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் தமிழ் பாடப்பிரிவு எடுத்து பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய ஆசிரியர்களுக்கான பயிற்சியானது நம்ம என்ன செய்கிறோம், கொடுத்துட்ருக்கோம். ஸோ அந்த பயிற்சியில் இயல் 8 இன்று 5வது பயிற்சியில் இணைய போகிறோம். இயல் 8ல் பார்த்திங்கன்னா இலக்கிய திறனாய்வு, இதனுடைய தகவலில் ஒரு 100 கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இந்த PGTRB எக்ஸாம் தமிழ் பாடத்திற்கு பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய ஆசிரியர்களுக்காக நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக இந்த 75 நாட்கள் ப்ரிப்பரேஷனுக்காக 55,000 ஒன்லைனராக பார்த்திங்கன்னா நம்ம நினச்சிடறோம் 13 தொகுதிகளானது உங்களுக்கு நம்ம கிரியேட் பண்ணி கொரியர் கொடுக்குறோம். அதை அடிப்படையாக வைத்து உங்களுக்கு டெஸ்ட் பேஜும் நம்ம நினச்சிடறோம் கண்டக்ட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இந்த டெஸ்ட்டு பேஜ் அது மட்டும் இல்லாமல் டெய்லி ஒன்லைனர் டெஸ்ட்டு சொல்லி இந்த PGTRB தமிழுக்கு தேவையான தகவல்களை நம்ம தொகுத்து கொடுத்துறோம். ஸோ இந்த தமிழில் இணையக்கூடிய ஆசிரியர்களுக்கு உங்களுக்கு அடுத்து மெயினாக இருக்கக்கூடிய எஜுகேஷன் மெத்தடாலஜி, எஜுகேஷனுக்கும் எஜுகேஷன் மெத்தடாலஜிக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜிகேக்கும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கும் உங்களுக்கு என்ன செய்கிறோம், நம்ம டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணி கொண்டு போகிறோம். அதோட உங்களுக்கு படிப்பதற்கான இம்பார்ட்டன்ஸ் ரிவிஷன் மெட்டீரியல், சரிங்களா, ரிவிஷன் மெட்டீரியலுடைய PDF பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட்டு குரூப்லேயே நம்ம கொடுத்துறோம். ஆக மொத்தத்தில் நீங்கள் மேஜரில் மட்டும் ஜாயின் பண்ணிக்கிறீங்க, உங்களுக்கு மற்ற பகுதிக்கும் நம்ம தேர்வும் சரி பயிற்சியும் சரி அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் மெட்டீரியல் PDF கொடுத்து உங்களை முழுமையாக தேர்வில் கேட்கக்கூடிய 180 வினாக்களுக்கும் நம்ம என்ன செய்கிறோம், தயார்படுத்துகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஆசிரியர்களுடைய ரிவிஷனுக்காக நம்ம என்ன செஞ்சுருக்கோம், 30,000 வினாக்களை தயார் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனுடைய தகவல்கள் கூடிய விரைவில் உங்களுக்கு சாம்பிளோடு கொடுத்துருவோம். தேவையுள்ள ஆசிரியர்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த பேட்டர்னை நீங்கள் பயன்படுத்துகிற பட்சத்தில் உங்களுக்கான மதிப்பெண் உங்களுக்கு உறுதி. ஏன்னா ஒவ்வொரு பகுதியிலையுமே உங்களுக்கு ஒன்லைனராக இருக்கட்டும், டெஸ்ட்டாக இருக்கட்டும், கொஸ்டின் பேங்காக இருக்கட்டும், எல்லாத்தையுமே ப்ரொவைட் பண்ணி அதற்கான பணிக்கான வாய்ப்பை நம்ம உறுதிப்படுத்துறது தான் இந்த பயிற்சியினுடைய நோக்கமாக நம்ம கொடுத்துட்ருக்கோம். சுபைக்குழுவை ஆசிரியர்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ அதில் இந்த பயிற்சி வகுப்பை உங்களுக்கு முழுமையாக நம்ம குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு தேர்வு நடைபெறக்கூடிய நாள் வரைக்கும் உங்களுக்கு என்ன பண்ணணுங்கிற கைடும் உங்களுக்கு நம்ம கொடுக்குறோம். ஸோ இன்றைய பயிற்சி வகுப்புக்குள்ளே போயிடுவோம். இலக்கிய திறனாய்வில் உங்களுக்கான பயிற்சி உலகில் சிறந்ததென்று உணர்ந்து சிந்திக்க பெறுவதை தன்னலமற்ற முறையில் அறிந்து பரப்புவதற்கு முயற்சி செய்வது திறனாய்வாகும் சொல்லி கூறியவர் யார்னா மேத்யூ அர்னால்டு. இலக்கியம் சிறந்ததா அல்லது குறை உடையதா என்பதை காண்பதே திறனாய்வாகும் என்று கூறியவர் விக்டர் யூகோ. கலைஞன் எதை கூற முயல்கிறான், அதில் எவ்வனம் அவன் வெற்றி பெறுகிறான், அவன் கூறுவது தகுதி உடையதுதானா, இவ்வினாக்களுக்கு விடை காண்பது திறனாய்வாகும் என்று கூறியவர் ஸ்பிங்கான் என்பவர். 3வது வினாவிற்கு 3வது ஒன்லைனருக்கான விடையானது ஸ்பிங்கான். ஸோ அடுத்து பாருங்க 4 இலக்கிய திறனாய்வாளன் தன்னுடைய அறிவும் பயிற்சியும், சரி, இலக்கிய திறனாய்வாளன் தன்னுடைய அறிவும் பயிற்சியும் கொண்டு ஒரு இலக்கியத்தின் தரத்தினையும் குறைபாடுகளையும் ஆய்ந்துணர்ந்து அதை பற்றி தன்னுடைய முடிவினை வழங்குவான் என்று கூறியவர் வில்லியம் ஹென்றி ஹட்சன். கவிஞன் அல்லது வண்ண ஓவியனின் அற சிந்தனையை உணர்வதும் அதை பிரித்து அறிவதும் விளக்குவதும் ஆகிய இவை
திறன் ஆய்வாளரின் கடமை ஆகிய இவை திறன் ஆய்வாளர் கடமையின் 3 நிலைகள் என்று கூறியவர் வால்டர் பேட்டர். திறன் ஆய்வாவது ஒரு கலையினை நுண்ணறிவு கொண்டு உணர்ந்து அதன் தரத்தை மதிப்பீடு செய்வது என்று கூறியவர் சிடி வின்செஸ்டர். திறனாய்வின் 2 வகை பணிகளாக குறிப்பிடுவது எது? திறன் ஆய்வாளரின் 2 வகை பணிகளாக குறிப்பிடுவது எவை? ஒன்று விளக்கம், மற்றொன்று மதிப்பீடு. திறனாய்வின் 2 வகை பணிகளாக குறிப்பிடுவது ஒன்று விளக்கம், மற்றொன்று மதிப்பீடு. இலக்கியத்தின் உண்மை பொருளை உணர்வதற்கு எந்த முறை ஆய்வு தேவை என்று எட்மண்ட் செரர் கருதுகிறார்? வரலாற்று முறை ஆய்வு. இலக்கியத்தினை நிலவியல், மரபியல் போன்ற இயற்கை அறிவியல்களோடு ஒப்பாக கொள்வது பொருத்தமுடையதா கேட்டா பொருத்தமற்றது. அழகு, கவிதை, கற்பனை, நல்லா கவனிங்க, அழகு, கவிதை, கற்பனை, குறிக்கோளியல் போன்றவற்றை எவ்வனம் துல்லியமாக விளக்க இயலாதோ அவ்வாறே இலக்கியத்தையும் விளக்க இயலாது என்று கூறியவர் வின்செஸ்டர். இலக்கியமாவது சிறந்த கருத்துக்கள் அடங்கிய நூலாகும் என்று கூறியவர் யார்? எமர்சன். படிப்போருக்கு இன்பம் தரும் வகையில் நுண்ணறிவு வாய்ந்த அறிஞர்கள் தம் உணர்ச்சிகளையும் கருத்துக்களையும் முறைப்படுத்தி எழுதுவது இலக்கியமாகும் என்று கூறியவர் ஸ்டாபோர்ட் ஃப்ரூக். ஸ்டாபோர்ட் ஃப்ரூக். தன் கண் அமைந்த நுவல் பொருளும் அதை விளக்கும் முறையும் பொதுவாக மக்களை கவரும் வகையில் அமைந்து வடிவம் இன்றியமையாததாகி, பாருங்க, வடிவம் இன்றியமையாததாகி அதன் வாயிலாக இன்பம் நல்குவது இலக்கியமாகும் என்று கூறியவர் WH அட்சன். கவிஞனின் உணர்ச்சியை வெளிப்படுத்தும் அதை படிப்பவரின் உள்ளங்களில் உணர்ச்சியை பெருக்கெடுக்க செய்வதுமாகிய அவன் தன் இலக்கியம் மனித வாழ்க்கையின் உண்மையான வரலாறு என்று கூறியவர் வின்செஸ்டர். கலையாவது விரும்பிய விளைவை உண்டாக்கும் திறம் என்று கூறியவர் ஆபர் குரோம்பி. உணர்த்துவதற்கு ஏற்ற சீரிய வடிவமே கலையாகும் என்று கூறியவர் I.A. ரிச்சர்ட்ஸ். கவிதை இனிமை வாய்ந்ததும் பயனுடையதும் ஆகும் என்று கூறியவர் ஒரேசு. சமயம், தத்துவம் இவற்றுக்கு ஈடாக கவிதையை கொள்ளலாம் என்று கூறியவர் ஆர்னால்டு. மேற்கூறிய ஆர்னால்டின் கருத்தை மறுத்து இவ்வுலகத்தில் எதுவும் மற்றொன்றுக்கு ஈடாக கொள்ள முடியாது என்று கூறியவர் யார்? இலியட் என்று கூறியவர் இலியட். கதார்சிஸ் என்ற கிரேக்க சொல்லினுடைய பொருள் என்ன? மாசினை கழுவுதல். மாசினை கழுவுதல் என்பது பொருள். கவிதை நல்கும் உள்ளுணர்வு மறைமுகமானது. இந்த உள்ளுணர்வினால் உடலின் கண் தோன்றும் மாற்றங்களை விட கவிதையில் நின்றும் பெரும் உணர்ச்சியினால் ஏற்படும் உடல் மாற்றங்கள் மிகுதியானவை என்று கூறியவர் வில்லியம் கே விம்சாட் கிளின்த்ப்ரூக். வினாயன் 22. இலக்கியத்தில் பயின்று வரும் உணர்ச்சிகள் எண்ணிறந்தவை. இலக்கியத்தில்
பயின்று வரும் உணர்ச்சிகள் எண்ணிறந்தவை, அவைகளை இத்துணை என வரம்பிட்டு கூற முயல்வதும் வகைப்படுத்த முயல்வதும் தவறு என்று கூறியவர் வின்செஸ்டர். இலக்கியத்தை படிக்குங்கால் உண்டாகும் உணர்ச்சியை வடமொழியாளர்கள் எவ்வாறு அழைப்பர்னா ரசம் என்று அழைப்பர். ரசம் என்பது தமிழ்ல சுவை என்பது பொருள். வடமொழியாளர் கொள்கைப்படி ரசம் என்பது எத்தனை வகைப்படும்? வடமொழியாளரின் கொள்கைப்படி ரசம் என்பது 9 வகைப்படும். ரசம் 9 வகைப்படும். 1 சிருங்காரம் உவமை, 2 கருணம் அழுகை, 3 வீரம், 4 ரௌத்திரம், 5 காஷ்யம் நகை, 6 பயானகம், அடுத்து பீபத்சம் அற்புதம் சாந்தம் சொல்லி வடமொழியாளர்களின் கொள்கையின்படி இந்த ரசம் என்பது 9 வகையாக பிரிக்கப்படுகிறது. கலைகளுள் சிருங்கார சுவையே தலையாயது என்பது யாருடைய கொள்கையாக விளங்குகிறதுனா வடமொழியாளர்களின் கொள்கை. இலக்கியங்களுள் துன்பியல் நாடகத்தையே அரிஸ்டாட்டில் போற்றுகிறார். இக்கூற்று சரியான கூற்று. துன்ப உணர்ச்சிகள் இலக்கியத்திற்கு பொருந்தாதெனினும் இரக்க உணர்ச்சியும் அவல உணர்ச்சியும் இலக்கியத்திற்கான உணர்ச்சிகள் என்று கூறியவர் வின்செஸ்டர். குறிஞ்சித்திட்டு என்ற கவிதை நூலின் ஆசிரியர் யார்? குறிஞ்சித்திட்டு என்ற கவிதை நூலின் ஆசிரியர் பாரதிதாசன். இலக்கியங்கள் நம்முள் உள்ளுணர்வை ஊட்டுவதற்கே உள்ளன, வேறொன்றுக்கும் அல்ல என்று கூறியவர் யார்னா எமர்சன். ஒரு சிறந்த எழுத்தாளனுக்கு ஓரளவு சக்தி வாய்ந்த உள்ள இயல்பும் உணர்ச்சி நிறைந்த வளமும் இன்றியமையாததாகும் என்று கூறியவர் வின்செஸ்டர். இன்றியமையாதது என்று கூறியவர் வின்செஸ்டர். வினயன் 31. இசை ஒரு பொருளையும் உணர்த்தாமல் நேரிடையாக உள்ளத்தை தொட்டு உணர்ச்சியை எழுப்ப வல்லது. ஆதலின் அதுவே ஏனைய கலைகளிலும் சிறப்புடையது. கவிதை உட்பட மற்ற கலைகள் எல்லாம் இசையின் அத்தகைய நிலையை எய்த முயல்கின்றன என்று கூறியவர் வால்டர் பேட்டர். பொருள் நயத்தினும் ஒளி நயம் உள்ள கவிதையே சிறந்தது என்று கூறியவர் சிடி வின்செஸ்டர். கவிதைக்கோ வேறு இலக்கிய வடிவங்களுக்கோ முதற்கண் இன்றியமையாததாக வேண்டுவது பொருளே. இசை நயம் அல்லது வேறு வடிவத்திற்குரிய பண்புகள் எத்துணை தேவையாயினும் பொருள் நயத்திற்கு அடுத்தவையாக அவற்றை கொள்ள வேண்டும் என்றும் அவற்றால் தூண்டப்பெறும் உணர்ச்சி பொருளை தூண்டப்பெறும் உணர்ச்சியிலும் தரத்தில் குறைந்ததே ஆகும் என்று கூறியவர் சிடி வின்செஸ்டர். வெறும் உலகியற் பொருள்களால் அல்லது புலன்களால் பெறும் உணர்ச்சியினும் அவற்றை அடிப்படையாக கொண்டு உணர்த்தப்படும் நீதி, ஆன்மீகம் ஆகிய உணர்ச்சிகள் தரத்தில் மிக உயர்ந்தவையாகும் என்று கூறியவர் சிடி வின்செஸ்டர். கற்பனை என்பதற்கு வின்செஸ்டர் அளித்திடும் விளக்கம் என்ன? உள்ளத்தின் பல நிலைகளையும் குறிக்க இச்சொல் பயன்படுத்தப்பட்டு வருகிறது என்று கூறுகிறார். கற்பனை திறன் என்பது புதிர் நிலை வாய்ந்ததாகவும் விளக்க இயலாததாகவும் உள்ளது. அதனுடைய விளைவுகளை கொண்டு அத்திறனை உணர முடிகிறது. இது யாருடைய கூற்றுனா ரஸ்கின் என்பவருடைய கூற்றாக இது அமைந்துள்ளது.
கற்பனைக்கு கற்புலன அடிப்படையானது என்பது யாருடைய கூற்று? அடிஷன் என்பவருடைய கூற்று. கற்பனைக்கு கற்புலன அடிப்படையானது. அடிஷன் கற்பனையை எத்தனை வகைகளாக பிரிக்கிறார்னா 2 வகைகளாக பிரிக்கிறார். ஒன்று முதல் நிலை கற்பனை, அதாவது கண்ணால் நேரில் காணும் காட்சியிலிருந்து பெறப்படும் இன்பம் முதல் நிலை கற்பனையாகும். இரண்டாவது இரண்டாம் நிலை கற்பனை, கலை இலக்கியம் முதலியவற்றால் தோன்றுவது என்று என்ன செய்கிறாரு? 2 வகைகளாக பிரிக்கிறார். கோலரிட்ஸ் கற்பனையை எவ்வாறு வகைப்படுத்துகிறார்? கோலரிட்ஸ் என்பவர் முதல் நிலை கற்பனை மக்கள், இடங்கள், பொருட்கள் முதலிய புலனுணர்வு பொருட்களை பகுதிகளாகவோ முழுமையாகவோ மனதால் கூர்ந்து கவனிக்கும் ஆற்றலாகும். அது புலன்களால் நன்கு உணரப்பட்ட பொருளின் வடிவத்தினை மனதில் தெளிவாக காணும் காட்சி. இரண்டாவது இரண்டாம் நிலை கற்பனை மேற்கூறிய ஆற்றலை உணர்ந்து பயன்படுத்துவது இரண்டாம் நிலை கற்பனையாகும். இந்த கற்பனைக்கு புலன் அனுபவங்களை மனதால் கூர்ந்து நோக்குவதோடு நுண்ணறிவு, மனத்திட்பம், உணர்ச்சிகள் முதலிய நுட்பத்திறன்கள் சேர்ந்து பயன்படுவனவாகும். மனக்கண்ணால் காணும் புலன் உணர்வு பொருள்களை இன்பம் தரும் வடிவங்களாக இணைப்பது மனப்படைப்பாகும். இது யாருடைய கூற்றுனா? கோலிரிட்ஸ் என்பவரின் கூற்று. சிடி வின்செஸ்டர் கற்பனையை எத்தனை வகைகளாக பிரிக்கிறார்னா 3 வகைகளாக. சிடி வின்செஸ்டர் கற்பனையை 3 வகைகளாக பிரிக்கிறார். ஒன்று படைப்பு கற்பனை. சிடி வின்செஸ்டர் கூறக்கூடிய விளக்கம் யாது? கவிஞன் தன் உள்ளத்தில் நெடுங்காலமாக தேங்கி கிடக்கக்கூடிய கவிஞன் தன் உள்ளத்தில் நெடுங்காலமாக தேங்கி கிடக்கக்கூடிய சீரிய அனுபவங்களை இயல்பாகவே ஒருங்கிணைத்து அவற்றினின்றும் முழுமையாக புதுமை படைப்பு ஒன்றை உருவாக்குகிறான். சரியா? அடுத்து பாருங்க, மனப்படைப்புனா என்ன? இதுக்கு சிடி வின்செஸ்டர் கூறக்கூடிய விளக்கம் யாது? கவிஞன் தன் அனுபவங்களை மனம்போன போக்கில் பகுத்தறிவிற்கு பொருந்தாமல் இணைத்து படைப்பதை மனப்படைப்பு என்கிறார். முதலாக கற்பனை என்ற சொல் எந்த இலக்கியத்தில் இடம்பெற்றிருக்கிறது? முதலாக இந்த கற்பனை என்ற சொல்லானது திருமூலரின் திருமந்திரத்தில் இடம்பெற்றிருக்கிறது. சித்திர மீமாம்சை என்ற நூலை எழுதியவர் யார்? அப்பைய தீட்சிதர். கோலிரிட்ஸ் கூறும் இரண்டாம் நிலை கற்பனைக்கு எடுத்துக்காட்டாக எந்த அணிகளை குறிப்பிடலாம்? ஒட்டணி, தற்குறிப்பேற்றணி, விளக்கணி, வேற்றுமை அணி, விவாபவனை அணி, ஏதுவணி, புனர்நிலை அணி, பரிவர்த்தனை அணி. மனப்படைப்பிற்கு உதாரணமாக எந்த அணிகளை குறிப்பிடலாம்? அதிசய அணியையும் உயர்வு நவீர்ச்சி அணியையும் கூறலாம். தோனியா லோகம் என்ற நூலை இயற்றியவர் 9ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த காஷ்மீரை சார்ந்த ஆனந்தவர்தனர் என்பவர் ஆவார். இந்த இலக்கியத்தில் தோனி பெரும் சிறப்பினை முதலில் வடமொழி இலக்கியங்களில் ஒரு கொள்கையாக அமைத்தவர் யார்னா ஆனந்தவர்தனர். தோனியா லோகம் என்ற நூலிற்கு மிகவும் விரிவாக விரித்தி உரை எழுதியவர் அபினவ குப்தர். ரச கொள்கைகளை பற்றி விரிவாக கூறியவர் பரதர். ரச கொள்கைகளை பற்றி விரிவாக கூறியவர் யார்? பரதர். உள்ளுரை உவமம் என்றால் என்ன? உள்ளுரை
உவமம் என்பது புலவன் ஒரு கருத்தை உள்ளத்தே கருத்தி கொண்டு அக்கருத்து வெளிப்படையாக கூறப்படும் கருள் பொருட்களோடு ஒத்தமைவதாய் உட்பொருளாக கூறப்படுவது உள்ளுரை உவமமாகும். உள்ளுறுத்து இதனோடு ஒத்து பொருள் முடிகன உள்ளுறுத்து உரைப்பதே உள்ளுரை உவமம். உவம போலி எத்தனை வகைப்படும்? உவம போலியானது 5 வகைப்படும். 1 வினை, 2 பயன், 3 மெய், 4 நிறம், 5 பிறப்பு என்று உவம போலி 5 வகைப்படும். உவம போலி என்பது பேராசிரியரின் கருத்துப்படி உள்ளுரை உவமமாகும். பேராசிரியரின் கருத்தின்படி உள்ளுரை உவமம் ஆகும். இறைச்சி தானே பொருட்புறத்ததுவே என்று கூறக்கூடிய நூலானது தொல்காப்பியம். நீதிநெறி உண்மைகளை அறவே நீக்கும் கலைக்காகவே என்ற கொள்கை சிறுபிள்ளைத்தனமான கற்பனையாகும். இக்கொள்கை பயனற்றதாகவே முடியும். கலைக்காகவே என்பது மனித தன்மைக்கு முற்றிலும் மாறுதலானது என்று கூறியவர் யார்னா போதலர். கவிதை ஒழுக்க நெறி உணர்த்துவதாய் இருத்தல் வேண்டும் என்பது யாருடைய கூற்றுனா ஷெல்லி, ஆர்னால்ட் டால்ஸ்டாய் போன்றவரின் கருத்து. இது என்னதுன்னா கவிதை ஒழுக்க நெறி உணர்த்துவதாய் இருத்தல் வேண்டும். கவிதை தனித்த முருகியல் இன்பம் வாய்ந்தது. அதை உணர்ந்து திளைப்பதே கவிதையின் பயன் என்று கூறியவர் காண்ட் என்பவர். இவர் தனது மதிப்பீட்டு திறனாய்வு என்ற தம் நூலில் இக்கூற்றை தெரிவிக்கின்றார். எதுலனா மதிப்பீட்டு திறனாய்வு என்ற நூலில் இந்த கருத்தை அவர் என்ன செய்கிறாரு? குறிப்பிடுகிறார். அழகு மறைபொருளாக உள்ள, நல்லா கவனிங்க, அழகு மறைபொருளாக உள்ள ஒவ்வொன்றையும் வெளிப்படுத்துகிறது. ஏனென்றால் அது எதனையும் வெளிப்படையாக தெரிவிப்பதில்லை என்று கூறியவர் யார்? என்று கூறியவர் வில்தே. கலை செம்மைப்படுத்திக் கொள்வதிலேயே தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிறது. அதற்கு கற்பிக்க வேண்டும் என்ற விருப்பம் கிடையாது. அது எல்லா நிலையிலும் எக்காலங்களிலும் அழகை தேடி கண்டுபிடிப்பதையே தன் செயலாக கொள்கிறது என்று கூறியவர் விஸ்லர். உணர்ச்சிக்காகவே என்பதுவே கலையின் நோக்கமாகும். உணர்ச்சி செயலுக்காக என்பது வாழ்க்கையின் நோக்கமாகும் என்று கூறியவர் வில்தே. ஏசி பிராட்லி கலைக்காகவே என்ற கொள்கையுடையவர். சரி, கவிதையாவது யாப்பினால் ஆக்கப் பெறுவதாகும் என்று கூறியவர் ஜான்சன். கவிதையானது யாப்பினால் ஆக்கப் பெறுவது என்று கூறியவர் ஜான்சன். கவிதையை பொதுவாக கற்பனையின் விளக்கம் என்று கூறலாம். யாருடைய கூற்று? நான் ஷெல்லியின் கூற்று. கவிதை என்பது கற்பனை, உணர்ச்சி ஆகியவற்றின் மொழியாகும் என்று உரைத்தவர் ஆசிலிட். கவிதை அறிவியலுக்கு மாறானது. அதன் முதன்மையான நோக்கம் இன்பமே, உண்மையை உணர்த்துவது அன்று என்று கூறியவர் கோலரிட்ஸ். கவிஞனின் உள்ளத்திலிருந்து பொங்கி வழியும் உணர்ச்சியே கவிதையாகும். அவ்வுணர்ச்சியை அமைதியாக நினைவு கொண்டு நெறிப்படுத்துவதினின்றும்
கவிதை தோற்றமுறுகிறது என்று கூறியவர் ஓர்ட்ஸ்வர்த். பாட்டு அறிவுகள் அனைத்தினுடைய மூச்சும் நுண்ணிய உணர்வும் ஆகும் என்றவர் ஓர்ட்ஸ்வர்த். உயர்தர உணர்ச்சிக்காக சீரிய கருத்துக்களை கற்பனை வாயிலாக குறிப்பாக உணர்த்துவது கவிதை என்று கூறியவர் ரஸ்கின். அழகின் ஒளிநய படைப்பே கவிதை, அழகினுடைய ஒளி நய படைப்பே கவிதை என்று கூறியவர் எட்கர் ஆலன் போ. அடியின் சிறப்பே பாட்டு எனப்படுவது தொல்காப்பியம். சில கவிஞர்கள் தம் கவிதைகளை யாப்பு என்னும் உடையோடு படைக்கின்றனர். யாப்பு வெறும் அணிகளே அன்றி அதனால் கவிதை உருவாகாது என்று கூறியவர் பிலிப் சிட்னி. யாப்பு வடிவமின்றியே உயர்தரமான கவிதைகள் படைக்கப்படும் என்று கூறியவர் கோலரிட்ஜ். கவிதை உணர்வு செம்மையுறுவதற்கு யாப்பு வடிவம் மிகவும் இன்றியமையாததாகும். யாப்பு வடிவம் இல்லையேல் கவிதையின் அழகு ஆற்றல் முதலியவை நிறைவு பெறா என்று கூறியவர் லே அண்ட். கவிதை வாழ்க்கையின் திறனாய்வு. அத்திறனாய்வு கவிதை உண்மை, கவிதை அழகு ஆகியவற்றின் விதிகளின் அடிப்படையில் அமைவதாகும் என்று கூறியவர் ஆர்னால்ட். அடுத்து வினாயன் 75. சிறந்த கவிஞர்கள் ஒரு வகையில் மெய் உணர்வாளர்கள். அவர்களுடைய கவிதைகளில் வாழ்க்கையின் பொருளை அறிகிறோம், அதன் உண்மை சிக்கலை தெரிந்து கொள்கிறோம். இந்த மெய் உணர்வும் வாழ்க்கையை விளக்கும் உயர்தர கவிதையின் ஆற்றலும் கவிதையின் உணர்ச்சி பண்பின் நேர்முக விளைவாகும் என்று கூறியவர் சிடி வின்செஸ்டர். ஒரு நாட்டின் ஒரு குறிப்பிட்ட காலத்தின் உள்ளீடான வரலாறு, எண்ணங்கள், உணர்ச்சிகள் ஆகியவற்றை கவிதை வாயிலாகத்தான் அறிய முடியும் என்றவர் வின்செஸ்டர். ஓசை எத்தனை வகைப்படும்னா 4 வகைப்படும். ஓசையானது 4 வகைப்படும். அகவலோசை, செப்பலோசை, துள்ளலோசை, தூங்கலோசை என்று இந்த ஓசையானது 4 வகைப்படும். வண்ணம் எத்தனை வகைப்படும்? 20 வகைப்படும். பாட்டை எத்தனை பிரிவுகளாக பிரிக்கலாம்? 2 பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம். ஒன்று தன் விளக்க பாடல் அல்லது அகநிலை பாடல். தன் விளக்க பாடல் அல்லது அகநிலை பாடல். 2 தன் உணர்ச்சி அற்ற பாடல், புறநிலை பாடல் என்று 2 வகையாக பிரிக்கலாம். கவிஞனின் உள்ளத்திலிருந்து இயல்பாக பொங்கி வழியும் உணர்ச்சியே பாட்டாகும் என்று கூறியவர் ஓர்ட்ஸ்வர்த். முனிவர் தெளிந்த பொருளை சொல்லுதல் எந்த துறையில் பார்ப்படும்? பொருண்மொழி காஞ்சி. அறிவுடையோர் அறம், பொருள், இன்பத்தை அறிய சொல்லுதல் எந்த துறையில் பார்ப்படும்? முதுமொழி காஞ்சி. முதுமொழி காஞ்சி. அடுத்து பாருங்க, நம்ம பார்க்கக்கூடிய வினாவானது 83. அரசன் செய்வதற்குரிய ஆட்சி முறையை அறிவுறுத்துவது செவி அறிவுருவு. பாரதியின் தேசிய பாடல்கள், பாரதியாரினுடைய தேசிய பாடல்கள்
பக்தி பாடல்கள், காதல் பாடல்கள் போன்றவை எந்த பாடல் வகையை சார்ந்ததுன்னா தன்னுணர்ச்சி பாடல். சீட்டுக்கவி, அங்கத செய்யுள் போன்றவை தன்னுணர்ச்சி பாடல் வகைகளை சார்ந்தவை. புறநிலை பாடல் வகையில் மிக சிறந்து விளங்குவது காப்பியங்கள். புறநிலை பாடல் வகையில் மிக சிறந்து விளங்குவது காப்பியம். மகாகவி பாரதியாரின் பாஞ்சாலி சபதம் எவ்வகையான கதை பாடல்னா நாடக பாங்கான கதை பாடல். சுந்தரம் பிள்ளை எழுதிய மனோன்மணியம் எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது? 1891 ஆண்டு வெளியிடப்பட்டது. இந்த மனோன்மணியமானது எத்தனை அங்கங்களை கொண்டதுன்னா 5 அங்கங்களை கொண்டது. பாரதிதாசனின் சத்திமுத்த புலவர் என்ற கவிதை நாடகம் உணர்த்தும் மைய கருத்து என்ன? தமிழின் சிறப்பினை சித்தரித்து காட்டுகிறது இந்த சத்திமுத்த புலவர் என்ற கவிதை நாடகம். சத்திமுத்த புலவர், நல்ல முத்து கதை, வீரதாய். ஸோ நல்லா கவனிய, சத்திமுத்த புலவர், நல்ல முத்து கதை, வீரதாய் ஆகிய கவிதை நாடகங்களை எழுதியவர் பாரதிதாசன். நல்ல முத்து கதை உணர்த்தும் கருத்து என்ன? மூட நம்பிக்கையையும் இழிந்த ஒழுக்கமும் உடைய ஒருவன் தன்னிடமிருந்து சிறிதளவு தமிழ் பற்றின் காரணமாக திராவிடர் கழகத்தில் சேர்ந்த பகுத்தறிவு நிறைந்தவனாய், திராவிட கழகத்தில் சேர்ந்து பகுத்தறிவு நிறைந்தவனாய் புது மனிதனாக திகழ்கின்ற தன்மையினை இந்த நாடகம் விளக்குகிறது. கட்டுரையாவது சிதறுண்ட சிந்தனை என்று கூறியவர் யார்? கட்டுரையாவது சிதறுண்ட சிந்தனை என்று கூறியவர் பேக்கன். உள்ளத்தின் போக்குப்படி அமைவதே கட்டுரை, அதன் கண் முறையும் ஒழுங்கும் அமைந்திருக்காது என்று கூறியவர் ஜான்சன். திரு தாயே ஞானமூர்த்தி எழுதிய புதினங்கள் என்ன? சுழல் காற்று, காதல் படும் பாடு. இலக்கிய திறனாய்வியல் என்ற நூலின் ஆசிரியர் யார்? தாயே ஞானமூர்த்தி அவர்கள். ஸோ இந்த பகுதியில் உள்ள வினாக்களை முழுமையாக ஆசிரியர்கள் பயன்படுத்திக்கோங்க. இது போன்ற பயனுள்ள தகவல்களை ஒவ்வொரு நாளும் பெற்றிட சுபிக்குழுவோடு இணைந்திருங்கள். நன்றி நண்பர்களே.